வீட்டில் எல்லாரும் சொல்லதுனால விஜயா மீனாவை ஆர்த்தி எடுத்து உள்ளே வர வச்சிட்டாங்க. இந்த பூ கட்டுறவளெல்லாம் நான் ஆர்த்தி எடுத்து உள்ளே வர வச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட புலம்புறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஆமாம்மா நீங்கள் அந்த மீனாவுக்குலாம் ஆர்த்தி எடுத்து உள்ளே வர வச்சு எனக்கே பிடிக்கலம்மா அப்படின்றாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, பார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இந்த ரோகிணி. அந்த ரோகிணி நம்ம பழி வாங்காமல் விடக்கூடாதா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், அம்மா ரோகிணியை பழி வாங்குறது எனக்கு நல்ல ஐடியா இப்போ இருக்குதுமா அப்படின்றாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, சூப்பர்டா மனோஜ், இப்போ தான்டா என் பையன் என்னை அசிங்கப்படுத்தினா அவளை கஷ்டப்படுற மாதிரி நீ எதாவது பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் சொல்கிறார், அம்மா நான் ரோகிணியை இப்போ நான் பார்த்துட்டு இதோட நம்ம வழிக்கே வர மாட்டாமா அவள், இன்றைக்கி நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிவிட்டு மறுநாள் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி ஷோரூமுக்கு கூப்பிட்றாரு ரோகிணியை. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இதுக்காக தானே மனோஜ் நான் ஆசைப்பட்டிருந்தேன், நீ ஏன் என்னை கூப்பிடுவோன்ட்டு, கண்டிப்பாக நான் ஷோரூமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வராங்க. மனோஜ் பண்ண பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிமோனியில் பார்த்து பிடிச்சிருந்த அந்த யமுனாவை வர வச்சு, இதை பற்றியா இவ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, என்னை பற்றி எல்லாமே தெரியும், எனக்கும் அவளை பிடிச்சிருக்கும்போ, நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனு, எனக்கு ஏற்ற பொண்ணு கிடச்சாச்சு, அதை சொல்கிறது தான் உன்னை வர வச்சேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி சரியாங்க வந்து ஷோரூம் ஃபுல்லாக அப்படியே கத்துறாங்க, ஏய் யார் ரெடி நீ, ஒரு இன்னொரு புருஷன் மேலே தான் ஆசைப்படுவீங்களா நீங்களா? எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறோம், நீ இஷ்டம் போல் இப்போ வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வச்சு திட்டுறாங்க. உடனே ஷோரூம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி உங்ககிட்ட விஷயத்த சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன், தேவையில்லாமல் எதுக்கு கத்திட்டு இருக்க அப்படின்றாரு. உடனே மனோஜ் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமுனாவை வச்சு திட்டுறாங்க. ஏய் உனக்குலாம் வேறு ஒரு புருஷன் தான் தேவையா, உனக்குலாம் நீ வேறு வேலை பார்க்கலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே ஷோரூமில் எல்லோரும் மனோஜ் தான் கேவலமாக பார்க்குறாங்க. உடனே யமுனாவும், என்னை அசிங்கப்படுத்துக்காக தான் என்னை கூப்பிட்டீங்களா, இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமுனாவும் கோச்சின்னு போயிடுது. உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, மனோஜ் நான் மட்டும்தான் உன் லைஃப்பில், வேறு யாரும் நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாது, வேறு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி மிரட்டுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியே ஆவேன், நீ அந்த சாமியார் பொம்பளை வச்சு என்னை ஏமாற்றிருக்க, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சொல்லி என்னை ஏமாற்றிருக்க, அது மட்டும் இல்லாமல் சாமியார் பொம்பளையை அனுப்பிச்சு அந்த மீனா வீட்டு விட்டு தடுத்தது கூட நல்லது தான், அந்த பூக்கட்டுற மீனா எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா ஆர்த்தி எடுத்து உள்ளே வர வச்சுட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ அசிங்கமாச்சுமா, எல்லாம் உன்னால தான் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் உன்னை அந்த சாமியார் பொம்பளையை வச்சு உனக்கு எனக்கு தான் கல்யாணம் ஆகும் போது சொன்னதெல்லாம் உண்மை தான், ஆனால் மீனா விட்டு வெளில அனுப்புனது, மாமாவுக்கு அடிப்பட்டது எல்லாத்துக்கும் காரணம் வேறு ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜுக்கு ஒன்றும் புரியல, என்னது எங்கள் அப்பா ஆக்சிடென்ட் ஆனது வேணும்னு பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மனோஜ். உடனே ரோகிணி மனசுல நினச்சிருக்கேன், ஐயோ மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி யாருக்கும் உங்களுக்கு தெரியாது போல இருக்குது, நம்ம தான் தெரியாமல் வளரிட்டோமோ அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, இப்போ என்ன சொன்ன சொல்லு, எங்கள் அப்பா ஆக்சிடென்ட் பண்ணது யார் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, உனக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்காது, அப்போ நீ தான் எங்கள் அப்பா ஆக்சிடென்ட் பண்ணியா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறேன், மனோஜ் நான்லாம் அப்படி பண்ணவே இல்லை, மாமா மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, அவரை நான் அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு மீனா பிடிக்காது, முத்து பிடிக்காது, எல்லாமே சரி தான், ஆனால் மாமாவை நான் அப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வேறு யார் பண்ணுது, என்கிட்ட உண்மையை சொல்லு, இல்லைனா நான் கூட பேசவே மாட்டேன், இதுதான் நான் உன்னை கடைசியாக பார்க்குறதான்ற மாதிரி சொல்கிறார் மனோஜ். உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் எல்லாத்தையும் சிந்தாமணி தான் பண்ணாங்க, நான் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் வரேன், நீ என்கிட்ட பேச கூப்பிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்தேன், ஆனால் நீ என்னை இப்படிலாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க ரோகிணி. உடனே வீட்டுக்கு போன உடனே மனோஜை விஜயா கேட்குறாங்க, என்ன மனோஜ் ரோகிணியை பழி வாங்கிட்டியா, அவளை என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா அவள் எங்கம்மா என்னதாம்மா அவள் பண்ணா, நான் அவளை ஏதாவது பண்ணலான்னு நினச்சி எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற பொண்ணை கூட்டின்னு வந்தால் கடை ஃபுல்லாக அசிங்கப்படுத்திட்டா, அது மட்டும் இல்லாமல் இப்போது அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லுதுமா ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்கிறார் மனோஜ். உடனே விஜய் கேட்குறாங்க, என்னடா சொல்கிற, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் சிந்தாமணியா? உடனே மனோஜ் சொல்கிறார், ஆமாம்மா அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் காரணம் இந்த மீனாவை விட்டு வெளில தரத்துக்கு பிளான் பண்ணதும் சிந்தாமணி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோஜ். உடனே விஜய்க்கு சரியான கோவம் வந்து, சிந்தாமணி நான் எவ்வளோ நம்பினேன், ஆனால் அவங்க இப்படி பண்ணுறாங்க, ரவி வாழ்க்கையில் ஏதோ அந்த நீத்து பொண்ணு கூட சேர்ந்து எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அப்போ எல்லாம் நமக்கு எதிர்க்காக தான் பண்ணுறாங்களா, இன்றைக்கி நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு கோவத்தோட விஜயா போய் கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன மாஸ்டர் ஒரு மாதிரி கோவமாக வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த மீனை விட்டு வெளில தத்துறதுக்கு பிளான் பண்ணிங்க அதெல்லாம் சரி, ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கே ஆக்சிடென்ட் பண்ணுற அளவுக்கு நடந்திருக்கீங்க, உங்களை போய் நம்புறேன், நீங்களாம் ஒரு பொம்பளையா அப்படின்ற மாதிரி விஜயா பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, என்ன மாஸ்டருக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிச்சு போல், சரி இதுக்கப்புறம் மாஸ்டர்கிட்டேருந்து நமக்கு எதிர்பார்த்தது எல்லாம் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் நமக்கு மாஸ்டர் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி மாஸ்டர் இப்போ எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நெக்கில் கேட்குறாங்க. உடனே விஜய்ஸ் கேட்குறாங்க, கத்தாமல் வேறு என்ன பண்ணுவாங்க,
இந்த மாரி கேவலமா நடந்துருக்கீங்களே! நான் உங்கள எவ்வளோ நம்புனேன் அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. அப்புறம் தான் சிந்தாமணியோட உண்மையான முகத்தையே காமிக்கிறாங்க. மாஸ்டர் இவ்வளோ நாளா நான் நடிச்சதெல்லாம் உண்மதான். எல்லாம் எதுக்காக நடிச்சேன்? உங்க வீட்ட எழுதி வாங்கறதுக்காக தான் நடிச்சேன். இப்போ நான் சொல்ற காச நீங்க கட்டலன்னா, இன்னும் 2 மாசத்துல உங்க வீட்டையே நான் எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாரி சிந்தாமணி சொல்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "என்னது என் வீட்ட நீ எடுத்துப்பியா? அது எங்க அப்பா எனக்காக குடுத்த வீடு." அப்படின்ற மாரி விஜயா நெக்லா சொல்றாங்க. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, "மாஸ்டர் அதெல்லாம் வீட்டு பத்திரத்த குடுத்து காசு வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ வீட்டு பத்திரமே என்கிட்ட தான்." அப்படின்ற மாரி சிந்தாமணி சொல்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "நான் அந்த சார் கிட்ட தானே குடுத்தேன். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் வட்டி கட்டி நான் எடுத்துக்கிறேன். என் பத்திரத்த என்ன எப்படி வீட்டு விக்கணும்." அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே சிந்தாமணி சொல்றா, "மாஸ்டர் இன்னுமா உங்களுக்கு ஒண்ணும் புரியாம இருக்கீங்க? அந்த ஆள வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு, உங்க வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடன் குடுத்து, அந்த பத்திரத்த வாங்குனதே என்னோட ஐடியா தான் மாஸ்டர். இதுக்கப்புறம் நீங்க தலைகீழ நின்னாலும் உங்க வீடு உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் 2 மாசத்துல காச கட்டுறத பாருங்க. அப்படி இல்லையா, எங்க ஆளுங்கள அனுப்பி உங்க வீட்ல இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு, நான் அந்த வீட எடுத்துப்பேன்." அப்படின்ற மாரி சிந்தாமணி சொல்றாங்க. உடனே விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல. சிந்தாமணி உங்கள எவ்வளோ நம்புனேன், உங்கள எவ்வளோ நேசிச்சேன். ச்சே! பார்வதிய விட உங்கள ஒரு படி மேல வச்சு பார்த்தனே! ஆனா நீங்க இவ்ளோ கேவலமா நடந்துப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலையே! அப்டின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, மாஸ்டர் சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. வேலைய போய் பாருங்க. சீக்கிரம் வீட என்கிட்ட ஒப்படைக்கிற வழிய பாருங்க அப்டின்ற மாரி சிந்தாமணி சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒண்ணும் புரியல. எப்படி வீட்ல வந்து இத சொல்றது? அண்ணாமலை கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாரு? ஐயோ! நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு தெரியாம அப்டியே யோசிச்சுட்டே வராங்க வீட்டுக்கு.